මානව හිමිකම් කඩ කරපු IGP කෙනෙක් மனித உரிமையை சீர்குலைத்து ஐஜிபி ஒருவரை தக்க வைத்துக் கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்க எத்தனை பிரயத்தனங்களை பாராளுமன்றத்தில் மேற்கொண்டிருந்தார். மனித உரிமையினை சீர்குலைத்தால் சாதாரண போலீஸ் உத்தியோகத்தரையினும் தக்க வைத்துக் கொள்ள மாட்டார்கள். 96ஆம் ஆண்டில் கூட்டுத்தாபனம் ஒன்று விற்கப்பட்டது. 94ஆம் ஆண்டில் மதிப்பீட்டு திட்டம் ஒன்று காணப்பட்டிருந்தது. அதில் 1600 மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான அரச வளம் காணப்பட்டது. குறித்த அரச வளத்தை 940க்கு விற்றுள்ளனர். இதனை யார் மேற்கொண்டது? அரசியல்வாதிகளே. அதுவே அரசியல்வாதிகளின் நடவடிக்கை. நான் இன்னும் 2 விடயங்களை கூறுகின்றேன். ஒன்று ஓட்டர் ஸ்டேஜ், மற்றது காப்புறுதி கூட்டுத்தாபனம். இவற்றை வழக்குக்குட்படுத்தினர். இறுதியில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பொன்றுக்கு வந்தது. இதனை ஆரம்பித்த நாளிலிருந்து விற்பனை செய்த நாள் வரையான செயற்பாடுகள் சட்டத்துக்கு முரணானவை. அவ்வாறு இவர்கள் வேலை திட்டத்தை முன்னெடுத்தனர். பாராளுமன்றம் என்பது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சபை. அங்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்களா? 5% பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. கெஹலிய ரம்புக்கொல்லவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்த போது அது தொடர்பில் வாக்களித்தார்களா? பாராளுமன்ற வாக்கினை தமது அரசியல் இருக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே பயன்படுத்தினார்கள். தவறான ஆட்சியினாலேயே அறகலைய போராட்டம் இடம்பெற்றது. ஜனாதிபதி ஒருவருக்கு தான் நினைத்தவற்றை சுற்றுநிருபத்தில் குறிப்பிடுவதற்கு முடியாது. அதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஆட்சி அதிகாரம் ஒன்று அவசியமானதாகும். புதிய அரசியல் சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் தற்போதைய அரசாங்கத்தினாலும் மக்களுக்கான நாட்டை உருவாக்க முடியாது. රාජ්‍ය ප්‍රතිසංස්කරණ කරන්න නැත්නම් මේ ආණ්ඩුවට උනා කවදාකවත් ජනතාවාදී රටක් හදන්න බෑ.